ஹாய் காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மீரேவை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அது சேமாக ஓனருக்குலாம் எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக போனஸ் இருக்குங்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்ன குட் பை சொல்ல போறியா என்ன, கடைசியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணலான்ட்டுலாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஓனர் கேட்டுக்கிட்டு இருக்க, அவள் சைலண்ட்டாகவே இருக்கா. சியோலேருந்து வந்த உங்கள் தங்கச்சி சூப்பர்ப்பா, சரியான பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, நல்லா ஜில் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ ஆமாம் அவள் எல்லாத்துக்கூடயும் அப்படி தான் பேசுவாங்கிற மாதிரி மீரே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் உன்னை விட்டு ஒரு லுக்கு விட்டா பார்த்தியா, நான் ஏதோ உன்னை கொத்திட்டு போகிற மாதிரி, உன் ஃபேமிலி பார்த்தா உனக்கு பேர்டன் கொடுக்குற மாதிரிலாம் தெரியலையே அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, வெளியிருந்து பார்க்குறதுக்கு சில விஷயம் நல்லா தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு அவள் புலம்பிட்டு இருக்க. அதெல்லாம் ரீசனே இல்லையேங்கிற மாதிரி ஓனர் சொல்கிறாங்க. என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் பார்த்தேன்னா உன்ன மாதிரியே தான் ஒரு நாள் நான் சிவில் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தேன். எங்கள் தாத்தா எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த இதுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட சொன்னார், அது என்னோட வாழ்க்கையவே மாற்றிடுச்சுன்ட்டு அவர் சொல்ல, இவளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிவில் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருப்பா, இவ பேர் வந்திருக்காது, அதை பற்றின நினப்பு தான் டக்குன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஆக்சுவலாக எனக்காக தியாகம் பண்ணுறேன்னு நினச்சி உன் வாழ்க்கையை நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க, நீ உன்னை ஏமாத்துறது எனக்கு எப்படி நல்லது செய்கிறதாகும், நீ நல்லா இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியுங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நீ உன்னை முட்டாளாக்கிக்காத, போய் உன்னோட கனவு தேடின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. மீரே பார்த்தீங்கன்னா இதையவே யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் வந்துடும் போல, என்ன இப்போ பேசலான்னு அதுக்குள்ளே தூங்கிட்டா பேசலாமாக்கா அப்படின்ட்டு இவ ஆசையாக கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தூங்க நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தூங்குறதுலேயே இருக்கா. நாளைக்கு நான் சியோல் போயிடுவேன்ல அப்படின்ட்டு இருக்க, நாளைக்கு நான் லீவ் போடு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. காலையில் நீ பாட்டியை பார்த்துக்கு போ, நான் என்னோட அசோசியேஷன் ப்ராஜெக்ட் இருக்கு, நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க. விஜய் எவ்வளவோ கேட்குறா, இருந்தாலும் இன்னைக்கு நீ தான் போய் பார்க்கணும், ஏன்னா பாட்டியை நீ ரொம்ப நாள் பார்க்கல, பாட்டியும் பேத்தியும் பிரிச்ச பாவம் எனக்கு இருக்கு அப்படின்னு மீரே கூலாக சொல்லிட்டு வெளியே போனால் ஹொசு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தோ பின்னாடி வருவா பாரு அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போக, இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்க மாட்டால, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு, எப்போ பேசலாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் அவட்ட உண்மையை சொல்லிட்டேன், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், அப்புறம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹொசுக்கு ஷாக்கு. இன்னொரு பக்கம் மிஜி வந்து பார்க்குறா, ஹொசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்ட்டு உள்ள போய் இரு நான் பொருள் மறந்துட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே பேச்சை மாற்றிட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டு ஒரே ஒட்டுக்கா உள்ள ஓடிட்டு இருக்க. அங்கே ஹொசு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேர் கவுலர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். சே என் பையன் எவ்வளோ சூப்பர் பையன் அப்படின்ட்டு இருக்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிரேவோட அம்மா பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவளும் வந்திருப்பாளா மிஜி, அவளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர் கூலர் மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்பா. ஹொசுவோட அம்மா பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க. ஏர் கூலரை பார்த்தோன்னே மிஜியோட அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சே என் பொண்ணு என்னை எப்படிலாம் பார்த்துக்கிறா அப்படின்ட்டு அவங்க பெருமை பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க பெருமை பற்றி பேசிகிட்டு இருக்க. நல்லா வளர்ந்துட்ட போல, ஆனால் இப்போ உனக்கும் சரி உன் தங்கச்சிக்கும் சரி நிறையா வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ பார்க்க நல்லா மெச்சூர் ஆகிட்ட, ஆனால் உன் தங்கச்சி மிஜி இருக்கா பாரு, அவள் இன்னும் குழந்தை மாதிரியே தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஹொசுக்குமா பேசுறதே அவகிட்ட தான் பார்த்து பேசுங்கிற மாதிரி இருக்கு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிஜியோட அம்மாவுக்கு லோஷன் போட்டு விடணும். டக்குன்ட்டு இவ ஸ்க்ரீனை சாத்திட்டு அம்மாவுக்கு போட்டு விட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடிப்பட்ட விஷயத்த பாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்லிடாத, அவங்களுக்கு எனக்கு அக்கறையே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நீ சொல்லவே கூடாது, உங்ககிட்ட தான் அவங்க பாட்டியெல்லாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க, என்னையெல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க தெரியுமா அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வரேன்னு போயிடுறா. அவங்க அம்மாக்கே ஆச்சரியம், என் பிள்ளை இப்பெல்லாம் இருக்க மாட்டாளே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹொசு தண்ணி பிடிக்க போக மிஜி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடுறா, நீ பிடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹொசு எது நான் பேசலான்னு வந்தால் கூட சரி எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு இவ பார்த்தீங்கன்னா டாபிக் அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறதுலேயே இருக்கா. அங்கே இன்னொரு பக்கம் மீரே இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போல எல்லாம் அந்த விவசாயெல்லாம் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் குரூப்பாக சாப்பிட்லான்னு போகிறாங்க. அப்போ இவ வரலன்னு நின்றுட்டு இருக்க. ஒரு வேளை இன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் டே போல, எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓனரே பார்த்தீங்கன்னா மிரேன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு சியோலேருந்து வந்த பிள்ளைக்கு அவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்கிறது இவளுக்கு தெரியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அந்த ரகசியத்தை இன்னைக்கே சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் உனக்கு சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கம்பல் பண்ணுறங்காட்டி இன்னைக்கே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி கம்பெனி விட்டு வந்தாங்கன்னு தான் இவ கேட்டிருப்பா. அவர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்ஸ்ன்னு ரொம்பவே பிஸியான ஆள். அப்படியே ஒரு டைம் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இவங்க தாத்தா ஃபோன் பண்ணியிருக்காரு, இவர் எடுத்திருக்க மாட்டார். மறுபடியும் இவர் கண்டினியூவாக மீட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா மறுபடியும் கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சீரியஸ் டிஸ்கஷனில் எடுத்துருக்கும் போது அது எடுத்துருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் ஊருக்கு போய் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவங்க தாத்தாக்கு ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதனால் இவருக்கு கூப்பிட்டுருப்பாரு, ஆனால் இவரால் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்ட்டு. இவர் மட்டும் எனக்கு ஃபோன் எடுத்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க தாத்தாவை காப்பாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவே இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஒரு அமைதியாக அவங்க தாத்தாவுக்கு பிடிச்ச வேலை இருக்கும்ல அதை பார்த்துட்டு அமைதியான வாழ்க்கை வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ரூமர்ஸ் எல்லாம் உங்களை பற்றி பேசுகிறாங்களே அதனால கவலை இல்லையாங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ரூமர்ஸ் பேசினா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஆனால் எனக்கு நான் தானே முக்கியம், என்னோட மனசு தானே முக்கியம் அப்படின்ட்டு இருக்க. சரி நாளைக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு நான் உன்னை ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு தான் எங்கள் தாத்தாவோட நினைவு நாள், அன்னைக்கு சொன்னால் உனக்கு இது பொருத்தமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு என் விஜயை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நர்வஸாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. பல நாள் கழிச்சு பாட்டியை பார்க்கல. அப்படியே அமைதியாக போன உடனே சரி பாட்டின்னு அவள் கத்துறதுலேயே அவங்க பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க.
என்ன வந்துட்டியா அப்படின்ட்டு. போன உடனே பார்த்தீங்கன்னா அவள் கட்டி பிடிச்சி பாட்டியை மொத்தம் கொடுத்துட்டு எப்படி பாட்டி இருக்கீங்க அப்படின்ட்டு 10 வருஷம் பார்க்காத விளையாட்ட பாஸ்தா பொழிஞ்சிக்கிட்டு இருக்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு பாட்டி கேட்க, தெரியல அவள் தான் சொல்லணும் என்ன ஏது அப்படின்ட்டு மீரியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. சரி சரி ஏன் உங்கள் அம்மாட்ட சொன்னியா என்ன அப்படின்ட்டு இருக்க. ஆல்ரெடி அம்மாவுக்கு 1000 பிரச்சனை சொன்னால் நான் கொன்னே போட்டுருவாங்க எங்கள் அம்மா என்ன. பாவம் அவங்க வேற ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக உளறிடுறா. உளர்ந்தோடனே பாவம் பாட்டிக்கு பதட்டம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் விட்டுருச்சா என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் சின்ன காயம் தான் பாட்டி, பிரச்சனை இல்லைன்ட்டு எவ்வளவோ சொல்கிறா. ஆனாலும் பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உங்கள் அம்மா விட்டுட்டு வராத, சீக்கிரமாக உங்கள் அம்மாட்ட போ, நான் இங்கே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டி பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன். வக்கீலுக்கு பாட்டியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்குது. பாட்டி பேர் ஆக்சுவலாக சாங்கு, அவங்களோட ஃப்ரெண்டு ரோஸு. ஆனால் பாட்டிக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ என்னென்னு தெரியல, பட் பாட்டியோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா அந்த ரோஸுன்னு இருப்பாங்களே அவங்க தான் கொண்டிருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் 2 பேரும் ஒரே ஆசிரமத்தில் தான் வளர்ந்தங்காட்டி பாட்டியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாமா ரோஸ் வெளியே வரைக்கும். இதெல்லாம் சீஃப்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் வருது. எப்படின்னா தான் ஹஸ்பண்டை கொண்டவங்களுக்காகவே ஒருத்தவங்க போராட முடியுங்கிற மாதிரி எங்கேயோ இடிக்குதேன்ட்டு சீஃப் பார்த்துக்கிட்டு இருக்கா. வேறு எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த விக்டம் அந்த நியூஸ் பேப்பர்லாம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல அது எல்லாத்தையும் வர பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹொசு ஃபோன் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி கொஞ்ச நாள் வர முடியாது, நீங்கள் பார்த்துருந்துப்பீங்களா அப்படின்ட்டு இருக்க. பாட்டியும் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ பார்த்துரு அப்படின்ட்டு இருக்கான். நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வேலையெல்லாம் செஞ்சுக்கிற முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்க முடியாததுக்கு என்ன ரீசன் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவன் நான் வக்கீலாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பணக்காரங்களுக்கு விற்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஹொசு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு பாட்டுக்கு போக அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. என்னடா இது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ கேட்குறானேன்ட்டு. இங்கே மாரியே பார்த்தீங்கன்னா ஹொசுவை பார்க்கலான்ட்டு போயிருக்கா. அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, லாஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எதனா உன்ட்ட சொன்னால் நீ ஃபேமிலிகிட்ட சொல்லிட்டு அதனால தான் நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ட்டு. சியோவில் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பால அதுலேருந்து ஏன் ஓடி போனேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹொசு பார்த்தீங்கன்னா சரி நீ என் கூட தான் பிரச்சனைனா நான் உனக்கு வேற லாயர் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். இவன் எனக்கு வேணும்னா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா மிஜியை பார்த்துடுறான். இவன் எப்படியோ கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்னு மோடிக்கிட்டே போயிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா மிரே என்ன ஊர்லேருந்து வந்துட்ட போல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. இவ்வளோ ஆமாம் அப்படின்ட்டு யாருனே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி சரி உன் தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அவளா வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. வீடா அப்படின்ட்டு அப்புறம் எக்ஸு கோபரும் பாருங்க, எவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருப்ப, ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ இது எதுக்கு நடிச்சு அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துன்ட்டு அந்த டேட்டுவை காட்டினோன்னு இவ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, இவ்வளோ நாள் காட்டவே இல்லை அப்படின்ட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த கதை ஹொசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடியே நடிச்சேங்கிற மாதிரி எக்ஸ சொல்லிட்டு இருக்க. ஹொசுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லெவன்னு சொன்னான், இப்போவே என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வெக்கத்திலே இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்குன்னா போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவனும் கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டால, உனக்கு பிடிச்சிருக்க என்னன்னு கேட்க இவன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதையும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா. முன்னாடி நான் அவ்வளோ ஜாலியாக இருந்தேன் அதனால பிடிச்சது, ஆனால் இப்போ பாரு நான் அந்த சந்தோஷம் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, மேபி என்னை பிடிக்காம கூட இருக்கலாம்லன்ட்டு அவள் ஃப்ளாஷ்பேக்கை பேசிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக மிஜி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாள். அப்போ மீரே தான் இந்த மாதிரி ஹொசு நாளைக்கு சியோல் போகிறோம் உன்கிட்ட இந்த டைரி கொடுக்க சொன்னோம் அப்படின்ட்டு ஏதோ டைரியாட்ட வச்சுட்டு போயிருப்பா. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா இவங்க சியோல் போய் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா பேசியிருப்பாங்களே அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சிருப்பான். இவனும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் மிஜி வந்திருப்பா. வந்த உடனே நீ மிஜி தானே அப்படின்னு ஹொசு கேட்க, உனக்கு அதிலலாம் என்ன பிரச்சனை, ரெண்டுமே உனக்கு ஒன்று தானே, சரி சொல்லு இப்போ எதுக்கு என்ன பார்க்க வரேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சியோல் போகிறேன் அதனால தான் உங்ககிட்ட அந்த டைரியை கொடுத்தேன், நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அடுத்து நீ வா நான் உனக்கு வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். என்ன விளையாடுறியா, இப்போ என்னோட லைஃபே போச்சு, என்னால் ஓடவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது, அப்படி இருக்கும்போது எனக்காக வெயிட் பண்ணுறது என்ன நக்கல் அடிக்கிறியா அப்படின்ட்டு இவன் தப்பாக புரிஞ்சுட்டு கத்திருப்பான். அவன் எவ்வளவோ சொல்லுவான் அப்போல்லாம் எதுவும் ஆகலை சரியாயிடும்ட்டு. சரியாயிடுமா உனக்கு இதெல்லாம் என்ன தெரியும், சும்மா விளையாடிட்டு இருக்காது அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹொசே என்ன சொன்னாலும் சரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிருப்பா. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு இன்னும் அவள் ஃபீல் பண்ணிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்க. பேசாமல் போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு நெக்ஸ்ட் எவ்வளவோ சொல்கிறான். இல்லை அவனுக்கு பழைய மிஜியை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு அவன் நான் ஃபர்ஸ்ட் லெவன் வந்து சொல்லியிருக்கான், இப்போவும் அவனுக்கு பிடிக்கும்னு இருக்க. இவளுக்கு சுத்தமாக குழம்பி போயிடுச்சு, ப்ரப்போஸ் பண்ணுறதா வேண்டாமான்ட்டு. பேசாமல் நான் மிரியாவாக நடிக்கும்போது கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ மிஜியாக இருக்கும்போது அவன்ட்டு எனக்கு பேச கூட பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. நான் வேணா உனக்கு பதிலாக போய் லவ்யூ சொல்லிட்டு அப்படின்னு எக்ஸு கலாய்ச்சிட்டு இருக்கான். நீ போட கலாய்க்காதடா அப்படின்ட்டு இவ புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹொசுவோட அம்மா அவங்க கிட்ட ஃபோனில் அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. மிரியாவோட அம்மாவும் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க தான் அவங்க பொண்ணுக்கிட்டலாம் இப்படி பேச மாட்டாங்களே. அதை பார்த்துட்டு நீ என்ன உன் பையன்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நானே என் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கிரிஞ்சாலாம் பேச மாட்டேன் தெரியுமா, எப்போவுமே நான் பேசினா கூட எல்லாம் தப்பாயிடும் அப்படின்ட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும் பாரு, இன்னைக்கு மிரே வந்தா நீ அதுக்குள்ளே அவளை தாட்டி விட்டுட்ட, இவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க. இன்னைக்கு கூட பாரு இன்னைக்கு நான் உன்கிட்ட வேறு தான் சொன்னேன், ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ உன் பையனை நக்கல் அடிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்படி இருக்கும்போது உன் பையனை மட்டும் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறது கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோவத்தில் படுத்துட்டு இருக்க. ஹொசுவோட அம்மாவுக்கு மனசே
இல்லை. சரி சரி விடு அப்படின்ட்டு அந்த ஏர் கூலர் இருக்குல்ல அதை கொஞ்சம் அவங்க பக்கம் திருப்பி வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு எக்ஸ் வந்திருக்கான். என்னது திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சுல, அன்னைக்கு வெட்டிங்கில் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினியாமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். உனக்கு விஜயா பிடிச்சிருக்கா என்ன, நீ ஏன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேற? மேபி அவள் உன்ன மாதிரி படிக்கல, வேலைக்கு போகல அப்படியா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஹொசு கேட்குறான். சரி அப்படி இருந்தால் நீயும் சொல்ல வேண்டியதானே, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை அன்னைக்கு அவள் சொல்லும்போது ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான்ட்டு சியோல் வரக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல நேரத்துக்காக 2 பேரும் மாற்றி மாற்றி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேத்துக்கு வயசாயிடும், அப்புறம் கிழவன் கல்யாணம் ஆகி 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும், ஒழுங்காக இப்போ ப்ரப்போஸ் பண்ணி சேர்ற வழியை பாருங்க அப்படின்ட்டு எக்ஸ் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிரே இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா ஓனர் சொல்லியிருப்பார் அவர், இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருப்பீங்களே, அதுக்கப்புறம் எப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்னு இவ கேட்டதுக்கு, நமக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும்னா பழைய வாழ்க்கையை விட்டால் தானே முடியும், ஏன்னா நம்மளோட புது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நம்ம அப்போ தானே கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவர் சொல்ல, இவ ஏதோ லைட்டாக மோட்டிவேட் ஆகி ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எழுதியிருப்பா, ஆனால் சென்ட் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது. இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்டை பற்றி எப்படா இவகிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு மிஜி பண்டே பிச்சுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிரேப வீட்டுக்கு வந்திருக்கா. என்னது அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் இன்னும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா, நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ட்டு இருக்க. சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன திடீர்னுங்கிற மாதிரி மிஜி கேட்டுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நான் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது அங்கே ரிசைன் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் தைரியம் வளர்த்துக்கணும்னு தான் இந்த பிரேக் நான் எடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு ரிசைனேஷன் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது போல. நான் என்ன இது வரைக்கும் இந்த கம்பெனியில் நான் சேர்ந்ததே லக்கு, என்னோட ஹார்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு ஆட்கெலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கிடைக்காதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி விட்டு வரக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவ புலம்பிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு இந்த கம்பெனி இல்லைனா வேறு கம்பெனி கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவள் கூலாக சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் இந்த கம்பெனிக்குள்ளே போகிறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்குமான்னு கூட ஷூரிட்டி இல்லைல்ல. மேபி இதுதான் எனக்கான பர்ஃபெக்டான கம்பெனி போல் பெட்டர் பிளேஸ், பட் இதுதான் எனக்கு லாக்கி இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் அழுகவும் தெரியாமல் சிரிக்கவும் தெரியாமல் ரெண்டும் கலந்து காட்டிக்கிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி இருக்கும், அப்போ கால் பண்ணி அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. விஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு நல்லா இருக்கேன் சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு கோவத்தில் கட் பண்ணிடுற. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, ஏன்னா அவங்க ஆளெல்லாம் இருப்பாங்களே பார்த்துக்கிறவங்க, அவங்க கிட்ட கேட்டு தான் ஆக்சுவலாக ஃபோனே பண்ணியிருப்பாங்க, அவங்களே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு இவங்க உம்முன்னு போயிட்டு இருக்க. நம்ம காலையில் ஹொசுவை காட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. மிஜி என்ன லேட் ஆயிடுச்சா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா என்ன அப்படின்ட்டு அப்போ அவையாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹொசு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் இதை சொல்லி ஆகணும், உனக்காக நான் 10 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியாக இப்போ தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், உன்னை பார்த்தோன்னே எதுவுமே வாயில வரலன்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். விஜயா அப்படியே வெக்கத்தில் திகச்சு போயிட்டுருக்க. இந்த மாதிரி நான் எப்போவுமே நான் ஃபீல் பண்ணும்போதுலாம் நீ என் கூட இருந்திருக்க, ஆனால் இனிமேல் நீ எப்போ ஃபீல் பண்ணும்போது நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு கையெல்லாம் பிடிச்சி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹசு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட ரொம்பவே சின்ன வயசில் ஜாலியாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா திடீர்னு இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹொசு அவங்க அப்பா 2 பேரும் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஹொசுவோட அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை புதுசாக இருக்காங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதை ஹொசுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. அவங்க அம்மா ஸ்கூல்ல இவனை பார்க்குறக்கு ஆசையாக போகும்போது கூட இவன் விரட்டி விட தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவங்க அப்பாட்ட அம்மாவை நம்ம ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகணும், அது எங்கள் அம்மாவோட இடம், நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்ட்டு அந்த மெமரியோல் இருக்குல்ல அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹொசுவோட அம்மா ரொம்பவே நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி இவன் ரொம்பவே முடியாது இருக்கும்போது அவங்க அம்மா தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க. இவன் கண்ணை முழிச்சோன்னே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடக்கவே முடியாமல் அப்போ எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் அவங்க அம்மாவோட அக்காலாம் வந்து இந்த மாதிரி அந்த பையனை நீ தான் வளர்த்த போறியா, அவன் நார்மல் கூட இல்லை அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா எதையுமே காதில் வாங்காமல் புதுசாக வீட்டுக்கெல்லாம் மாற்றி குடி வந்திருக்கும் போது தான் விஜய் இருக்கால அவங்க அம்மாவை மீட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. உன் பையன் பார்த்தியா எவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஆமாம் என் பையன் அப்படியே என்ன மாதிரி அப்படின்ட்டு கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடல அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு ஹொசு கிட்ட கேட்கும்போது கூட அவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உள்ளே போயிருப்பான். இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்றுமேலாச்சும் பெருமையாக இருக்கணும்ட்டு இவனுக்கு காதே கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த காது மிஷின் இருக்குல்ல அதை கழட்டியிருப்பான். இனிமேல் எனக்கு ஒன் சைடு இருக்கிறதே போகுது அப்படின்ட்டு அவன் எப்போவுமே ஓகேவா இருக்கானோ இல்லையோ இனிமேல் அவனுக்காக இருக்கிறவங்களுக்கு ஓகேவா இருக்கணும்ட்டு அவன் ப்ரிட்டன் பண்ணி நடிச்சிட்டு இருப்பான். இவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு பையன் இப்போ ப்ரப்போஸ் பண்ண. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் 2 பேரும் அரை மணி நேரம் மாறி மாறி வைக்கப்பட்டுட்டு சரி நைட் ஆயிடுச்சு போய் தூங்கலாமா அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகளாட்டு தூங்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு போகிறக்கு மனசே இல்லைனாலும் பாய் அப்படின்னு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா பாய் அப்படின்ட்டு 2 பேரும் தூங்க போயிட்டு இருக்க. காலையில் அவள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ப கூட முடியல, நாங்கள் நிஜமாலுமே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹொசு வந்திருக்கான். இந்த மாதிரி நான் எந்திரிக்கிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு இவள் பேசிகிட்டு இருக்கா. பார்க்கவே ஹொசு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் தெரியுறான். ஏன் இவ்வளோ வந்த உடம்புக்கு இது சரியில்லையா அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவன் நம்ம கப்புள்ஸானு கேட்கணுன்ட்டு அப்போ கூட இவளுக்கு சந்தேகம் ஆகலை. இருந்தாலும் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே கேள்வி மாற்றிட்டு இருக்க. நான் வந்தோடனே உனக்கு முதல்ல கூப்பிட்றேன்
போகிறேன்னு ஹோசு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போகும்போது ஹக் பண்ணுறதா ஹேண்ட் ஷேக் பண்ணுறதான்னு தெரியாமல் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு மிஜிக்கு மனசே இல்லை, என்னடா ஹேண்ட் ஷேக் மட்டும்தானாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவள் பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக வரல, ஏன் நீங்கள் போன வாரம் வரலங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி நம்பர் வேறு யாராச்சும் கிடைக்குமான்னு கேட்டால் கூட பாட்டி இல்லை நான் ஒரே ஒருத்தி தான் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ட்டு இந்த எல்ஐசி இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு பாலிசி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மிரேவோட அம்மாவுக்கும் சரி ஹொசுவோட அம்மாவுக்கும் சரி டிஸ்சார்ஜ். இவ்வளோதான் சொன்னாலும் சரி மிஜியோட அம்மா நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டு ஹொசு கூட வரமாட்டேன்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்க. ஹொசு அவங்க அம்மாவை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் பையன் கூட வந்தாதான் என்னன்ட்டு இருக்க, இந்தாங்கம்மா ஸ்வெட்டர் போட்டுக்கங்கம்மான்னு ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். மிரேவோட அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொசசிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ஹொசுவோட அம்மா யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க போல அவங்கள கன்சீவாக இருக்காங்க பார்க்குறாங்க. ஐயோ நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பையன் நல்லா அழகாக தான் இருக்கான், ரொம்ப உங்கள் அம்மா உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு ஹொசுவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அழகான பையனை வளர்த்துருக்கு, எனக்கு எதனா டிப்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க. டிப்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எப்போவுமே உன் பையனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நார்மலாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா அம்மாவும் கனவெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி கனவு வந்துச்சுன்ட்டு இருக்க. என்னோட கனவில் இந்த மாதிரி தாமரை பூவெல்லாம் வந்துச்சு, அதனால தான் என் பையனுக்கு ஹொசுன்னு பேர் வச்சு அப்படின்ட்டு. ஹொசுவோ ஆமாம் எங்கள் அம்மா அதனால தான் பேர் வச்சாங்க அப்படின்ட்டு அவன் பேருக்கு பார்த்தீங்கன்னா தாமரன் மீனிங் போல் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. டே இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா மேனேஜர் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். அது 1/2 மணி நேரமாக ஒட்டுக்கிட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக மேனேஜர் மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டோன்னே அவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் குறுகுறுன்னு யாருமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு மேனேஜர் பேசிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு ரீடெயில் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவனோட ஒரு சஸ்பென்ஸை வச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட ஃபேவரட் ட்ராமா இன்னொன்று இருக்குல்ல, நம்மளோட கிரீன் ஃபாரஸ்ட் நடிச்சது, அது அடுத்து வந்துடும். அதை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் அதை வந்து பாருங்கள், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.